It's Lakshu again here and இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து Dominar 250, Duke 250, Ascona 250 மூணுத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கம்பேரிசன் ரிவ்யூ and detail specs and மூணுத்துல எது பெஸ்ட் பைக்னு பாப்போம். and அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம ரெகுலரா போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. and இன்னைக்கு இந்த மூணு வண்டியில 250cc கேட்டகரியில வந்து எது பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Let's get into the video guys. மூணு வண்டி கீழே வெயிட் பண்ணுது போய் பார்க்கலாம். ஏன்னா படுத்துக்கிட்டு ஓட்டணும் அந்த வண்டியை, படுத்துக்கிட்டு தான் ஓட்டணும். அண்ட் இப்போ கிளம்பியாச்சு. டாமினார் 250 தான் இங்கேருந்து போகும்போது ஸ்பாட் போகிறதுக்கு இதில் தான் ஓட்டிகிட்டு போவோம். வண்டி எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்ப்போம். 400 மாதிரியே தான் அதுக்கு உட்காதுறதுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. போகலாம் ரைட்டு. வண்டியோட புல்லிங் பவர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்மூத்னஸ் எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது வண்டி. வண்டியில் வந்து புல் கொஞ்சம் கம்மியாக தெரியுது விட்பிலியன் 250 கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வெயிட் அதிகம், அதனால் வந்து புல்லிங் வந்து டார்க் வந்து கம்மியாக தெரியுது. 0.5 தான் கம்மி டார்க்கு. ஆனால் அந்த புல்லு தெரியல விட்பிலியன் 250 தெரியுற மாதிரி, ஏன்னா அது வெயிட் கம்மி. இதோட டியூக் 250 எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா அது கேடிஎம், அதுவும் புல்லு நல்லா தெரியும் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் BS6 KTM Duke 250 நியூ எடிஷன் பார்த்தீங்கன்னா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 390 இருக்குது. BS6 Duke 390 ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 250 நெக்ஸ்ட் இங்கே நிறுத்த வச்சோம் ஃப்ரண்ட்டில். ஆனால் பார்த்தா இதுதான் 250 இருக்குது. அண்ட் Ascona விட்பிலியன் 250 அண்ட் பஜாஜ் டாமினார் 250. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த மூணு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 250cc பைக் கேட்டகரியை வந்து டோட்டலாக டாமினேட் பண்ணுற மூணு பைக்ஸ் இது தான். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நேக்கட் பைக், இது கஃபேஸ் ஸ்டைல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் பைக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதை டீட்டெயிலாக வந்து என்னென்ன வண்டி வந்து எந்த பர்பஸ்க்கு நல்லா இருக்கும், ஸ்பீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்ப்போம். பிக்கப் பவர் எல்லாமே ஸ்பீடோமீட்டர்லேருந்து பார்ப்போம். இப்போ நம்ம டிஜிட்டல் கன்சோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாமினார் 400 நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் 250 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதே தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டிஸ்பிளே இது கலர்ஸில் தந்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் RPM × 1000 அண்ட் ஸ்பீடு காட்டுது. இங்கே டைம், ட்ரிப் 1, ட்ரிப் 2 ஓடோமீட்டர் காட்டும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கியர் ரேஷியோ காட்டுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ காட்டல, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் பஜாஜ் சிம்பிள் லோகோ இங்கே காட்டுது. ABS, ஐபீம், லோபீம், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் அண்ட் பேட்டரி. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர். அந்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த லைட் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும் போது எரியும். அண்ட் RPM ஷிஃப்ட் லிமிட் காமிக்குது. அந்த Ascona 250யோட ரிவ்யூ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருந்தோம் நம்ம சேனலில். இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து நம்ம மேலே சஜஷன் கார்டு போடுறோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம KTM Duke 250 இதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஸ்பீடோமீட்டர் அப்படியே தான் தந்திருக்காங்க. உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. 390யோட ஹெட்லைட் LED ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து வண்டி எல்லாமே அதே மாடல் தான். BS6 ஸ்டார்டிங் வெர்ஷன் எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்குது. அண்ட் எப்பயும் போல் இப்போ வந்து கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோஸ் காட்டுது. அண்ட் எப்பயும் போல் சென்டர்லேருந்து ஸ்பீடு காட்டுது. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காட்டுது பார் கணக்கில். RPM காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி ஆகணும் ஷோரூமில் சர்வீஸ் விட்டு. அண்ட் நியூட்ரல் இண்டிகேட்டர், RPM ஷிஃப்ட் லிமிட் காட்டுது, ஃபியூயல் இண்டிகேட்டர் காட்டுது இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், டைம். அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா மோட் செட் 2 பட்டன் இருக்குது. நம்ம மோட் அழுத்துவோம், ட்ரிப் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஃபியூல் கன்சப்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் பண்ணியிருக்குன்னு காட்டுது, மைலேஜ் காட்டுது. அண்ட் தென் ஃபியூல் ரேஞ்ச், லெஃப்ட் ரோட் ஃபியூல் வந்து எவ்வளோ ஓடுதுன்னு காட்டுது. ட்ரிப் 2ல் இருக்குது இப்போ. அண்ட் இந்த வண்டியில் வந்து மோட் இருக்குது. Ascona மாதிரி தான் இதுலேயும் வந்து ரோட் மோட், சூப்பர் மோட்டோ மோட் 2 தந்துருக்காங்க. அண்ட் சூப்பர் மோட்டோ மோட்டில் என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பவர் ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரியர் வீலோட ABS வந்து இதில் அன்லாக் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிரேக்கிங் நல்லா இருக்கும். அண்ட் வண்டியோட இன்ஜின் பவர்ஸ் பார்ப்போம். மூணு வண்டியோட இன்ஜின் பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணுமே சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா டாமினா 250 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 27 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 23.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். அண்ட் அஸ்கோ நான் சொல்லியிருப்பேன் 30 PS 24 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். அதே தான் டியூக் 250 சேம் இன்ஜின் தான். இதுக்கும் வந்து இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மூணுத்தையும் கன்சிடர் பண்ணும்போது டாமினா தான் உங்களுக்கு வந்து மைலேஜில் சூப்பராக தரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹார்ஸ் பவர் கம்மி சொல்லிட்டு இது 2 பைக்னால உங்களுக்கு மினிமம் 35 கேரண்டீட். அண்ட் அஸ்கோனாவும் டியூக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து 30 to 35 தான் சொல்ல முடியும். ஸ்ட்ராங்காக வந்து 35 சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற கியர் ரேஷியோஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா தருது கம்மியாக தருதுன்ட்டு. அண்ட் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 வண்டிலையும் கம்பேர் பண்ணும்போது வந்து KTM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 145 லாக் பண்ணியிருப்பாங்க, 146 சம்திங். அண்ட் அஸ்கோனா பார்த்தீங்கன்னா அன்லாக் 10,000 RPMலேருந்து உங்களுக்கு 161 kmph போயிருக்கு, நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். அண்ட் டாமினா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 140 வரைக்கும் ஓட்டலாம் உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல். அண்ட் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பைக்னால நீங்கள் லாங் டிரைவ்ஸ்க்கு வந்து ஜாலியாக வந்து உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் ஓட்டலாம். அண்ட் வண்டியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா KTM டியூக் 250 ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரைட் போயிருக்காங்க, அவளை பற்றி கேட்போம் லாங் ரைட்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபீல் ஆச்சுன்னு. ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. நம்ம கேட்டோன்னா வண்டியெலாம் கொண்டு வந்தீங்க யூடியூப் சேனலுக்காக, தேங்க்ஸ். அண்டு சொல்லியிருந்தாங்க தீபக் ப்ரோ நீங்கள் லாங் ரைட்ஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்ட்டு வண்டியில். ஆமாம், ஒரு ட்ரிப் அடித்தோம் கன்னியாகுமரி, சேலம், கன்னியாகுமரி, கொடைக்கானல் திரும்பி சேலம். ஓகே ப்ரோ, அதோண்டு எப்படியும் உங்களுக்கு வந்து 600 kilometers தாண்டி இருப்பீங்க. அண்ட் உங்கள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு KTM டியூக் 250ல? ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன இந்த மேஜர் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான். அதுவும் டபுள்ஸில் போனால் தான் அந்த ப்ராப்ளம் வருமே தவிர சிங்கிள்ஸில் போனால் அந்த பிரச்சனை. ஆமாம், உங்களுக்கு வந்து WP மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி ஆள் உட்காந்தா டக்குன்னு குறையும். நல்லாவே இறங்கும். அதே தான் என் வண்டியில் அதே ப்ராப்ளம் தான். சோலோவாக போகும்போது 145 mm வந்து கீழே தட்டாது, பின்னாடி ஆள் உட்காந்தா அப்படியே டோட்டலாக டபக்குன்னு கீழே தட்டிடுது. ஆமாம், அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி எனக்கு பெருசாக டயர்லாம் ஒன்றுமே தெரியல, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பெயின் ஏதாச்சும்? எதுவுமே பிரச்சனையே இல்லை. மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தருது உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக க்ரூஸ் பண்ணீங்க? நான் க்ரூஸ் பண்ணும்போது 110 120 சம்திங்கில் தான் பண்ணேன். எனக்கு 30 வந்துச்சு. 30 தந்துச்சு. 110 120 ஹைவேஸ்னால. ஆமாம், ஹைவே. சிட்டிக்குள்ளே எவ்வளோ ப்ரோ தருது? இதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ளே செக் பண்ணும்போது எனக்கு 34 வந்தது. எனக்கு 34 ஃபர்ஸ்ட் ரேஸ் மட்டும் எனக்கு 36 வந்தது. நான் திரும்பி செக் பண்ணல. என்னோட கெஸ் என்னன்னா 34 கண்டிப்பாக வருது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த 250cc கேட்டகரியில் 3 வண்டி நிற்குது. மேஜர் 3 வண்டி தான் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த 3 வண்டி தான். சுசுக்கிலாம் பார்த்துருப்போம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டு, அது வந்து இது கம்பேரே பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். அண்டு நீங்கள் வந்து ஏன் டாமினா அஸ்கர்னா அதெல்லாம் விட்டு KTM ப்ரிஃபர் பண்ணீங்க? நான் சும்மா எனக்கு ஸ்போர்ட்டி லுக் வேணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் அதை சூஸ் பண்ணேன். KTM சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ப்ரோ. வச்சுட்டு நான் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாது. ஆமாம், இது வந்து வித் அதிகம் 886 mm டாமினா 400 சேம் பண்ணி ஓட்ட முடியாது சிட்டி. ஆமாம், ரொம்ப ஈஸியாக ஃப்ளிக் பண்ணலாம், பட் ரொம்ப ஈஸியாக அந்த அளவு வளைக்க முடியாது. பின்னாடி நம்ம கால்குலேட் பண்ணும்போது சின்ன சந்துக்குலாம் கஷ்டப்படுவோம். அது இல்லாமல் இதில் அலுமினியம் ஸ்விங்காம் இல்லை, டயர் செக்ஷனும் குறைச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ இது எடுக்கிறதுக்கு நான் பேசாமல் அதையே எடுத்துடலாம். அதே எடுத்துலான்னு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வண்டி எக்ஸ்ஷோரூம் எவ்வளோ வந்துச்சு? ஆன் ரோட் எவ்வளோ வந்துச்சு? ஆன் ரோட் 250 வந்தது. 250 வந்துச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து நம்ம சேலம் சீலாம்பட்டி ஷோரூமில் எடுத்தீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எவ்வளோ ஆச்சு ப்ரோ? சர்வீஸ் காஸ்ட் எனக்கு 1600 வந்துச்சு. 1600. ஓகே ப்ரோ, இப்போ வந்து 250cc நீங்கள் எதனால் சூஸ் பண்ணீங்க பர்டிகுலராக? நான் ட்ரிப்பும் அடிக்கணும், அதே டைம் எனக்கு லோக்கல்லையும் எனக்கு யூஸ் ஆகணும். ஓவர் பவர் எனக்கு சிட்டிக்குள்ளே தேவைப்படாது. அதே மாதிரி எனக்கு ட்ரிப்பும் அடிக்கிற போது எனக்கு க்ரூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணும். 110 120 க்ரூஸ் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றனால தான். உங்கள் பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ செட் பண்ணீங்க? நீங்கள் பட்ஜெட் வண்டி வாங்குற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா இந்த சிசி இந்த பட்ஜெட்? நான் 200cc சம்திங் 250 தான் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி 250 எடுத்துடலாம், எடுக்கிறோம் 250 எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டியூக்கே எடுத்தாச்சு. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க ப்ரோ மொத்தமாக வண்டி வந்து? 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வண்டியோட ட்ராபேக்ஸ் ஏதாச்சும் வந்துச்சா? இல்லை சர்வீஸ் விடும் போது ஷோரூமில் ஏதாச்சும் டிலே இல்லைன்னா ரெஸ்பான்ஸ்? அதெல்லாம் சர்வீசிங்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம வண்டியை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து LED போட்டு தந்திருக்காங்க. டியூக் 250க்கு 398 LED அப்படியே தான் போட்டு தந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து லுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து லுக்கை மாற்றுது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED அண்டு இண்டிகேட்டர்ஸும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே LED சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 4 இண்டிகேட்டருமே LED சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைம் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் டெயில் டைடி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து LED தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங். அண்ட் ஒன்ஸ் பிரேக் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டாமினா 250 ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 அதே டைப் தான். இதுலேயே 9 ஸ்ட்ரிப் டிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் லோபியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வண்டிலையும். இது வந்து உங்களுக்கு லோ பீமில் இருக்கு. இப்போ
அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐபிஎம். ஸோ நைட் டைமில் உங்களுக்கு விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டாமினார் எடுத்துக்கோங்க. 400 and 250 வந்து 1% கூட குறை சொல்லவே முடியாது. உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும் விசிபிலிட்டியில். டுக்காட்டி டியாவல் மாதிரி டிஆர்எல் ரெட் டிஆர்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டுக்காட்டி டியாவல் மாதிரியே தான் ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு சொல்ல முடியும். ஏன்னா வண்டியோட பிரெத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அந்த ஹைட் கம்மியாக இருக்கும். லாங் டூர் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு தான் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு அதே டைப் தான் பார்த்தீங்கன்னா அண்ட் பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லைன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த 3 வண்டிலையும் வந்து ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூவில் நாங்கள் ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தோம், அதிலே சொல்லியிருப்போம். இது டெயில் லைட் ஃபுல்லாகவே ஹெட்லைட் இருந்து எல்லாமே எல்இடி தான். டீயில் பார்த்தீங்கன்னா டயர் அகஸ்ட் தந்துருக்காங்க உங்களுக்கு மணல் மேலே இல்லாமல் இருக்க சேஃப்டிக்காக. பிரேக் அடிங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியில் வந்து எந்த கதையுமே இல்லை. பின்னாடி பிரேக் லைட்ஸ் அண்ட் ஐபிஎம் லோ பீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டிஆர்எல் எரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு வண்டி வந்து ஆஃப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஆர்எல் மட்டும் எரியும் 2 சைடும் ஹார்ன்ஸ் மாதிரி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎம் அண்ட் விசிபிலிட்டிக்கு குறைய சொல்ல முடியாது எல்இடினாலே. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. 5.5 வெயிட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பத்தம் ஹைட்டு. ஆனால் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 161 kg. ரொம்ப வெயிட் அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேக்கட் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னால வெயிட் கம்மியாக தான் ஃபீல் ஆகும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் டேங்க் தந்திருக்காங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா சொன்னது நம்ம வண்டி ஓனது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 34 பக்கம் தருது சிட்டிக்குள்ளே. அண்ட் ஹைவேஸ் ஓட்டும் போது 110 120 க்ரூஸ் பண்ணும்போது கூட 30 தருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மைலேஜும் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. வண்டி தைரியமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 3 வண்டிக்கு மேஜரான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொல்லியிருப்போம். இது கஃபே சார் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 70 kilometers அட்லீஸ்ட் பிரேக் விட்டால் தான் உங்களால் ஓட்ட முடியும். கண்டிப்பாக ஓட்டிங்கன்னா பெயின் வரும். அண்ட் இது நேக்கட் அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் டூரர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கு இருக்கும். நேக்கட் இதுலேயும் பேக் பெயின் எதுவும் வராது. லுக்கு கோசம் எடுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டூர்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாலியாக நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலுமே இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பாட்டு லோன்லியாக போகும்போது பெஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் சொல்லலாம். ஏன்னா டாமினார் 400க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. அதே சேம் டு சேம் வித்து ஹைட்டு எல்லாமே அதே தான் கைஸ். வண்டியோட இன்ஜின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 248cc இன்ஜின் போட்டிருக்காங்க. அண்ட் வண்டியோட ப்ரொடெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பஜாஜ் தான் வந்து 50% ஆஃப் ஷேர் கேடிஎம் அண்ட் அஸ்கர் அதை ஓன் பண்ணுது. சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பேட்டர்ன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ தட் வந்து கேடிஎம்லேயும் அஸ்கர்னாலையும் இருக்குது அதே இதுதான் சேஃப்டி மெஷர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிராஷ் கார்டு பாருங்கள் சேம் டு சேம் பம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 வண்டியும் அதே தான் ஃப்ரண்ட் கிராஷ் கார்ட்ஸ். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 வண்டியிலையும் கிராபிள் தந்திருக்காங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக ஸ்போர்ட்டிவான கேப்லெட் தந்திருக்காங்க கேடிஎம் டியூக் 250ல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்டாக கேப்லெட் தந்திருக்காங்க. ஏன்னா கஃபேசர் டைப் உங்களுக்கு வந்து வண்டி சின்னது. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது பின்னாடி உட்காது உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக தந்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் 800 mm தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சீட் லென்த் பார்த்தீங்கன்னா விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 836 mm. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 nm ஆஸ்பால் யூஸ் பண்ணாலும் டாப் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ஷியல் டார்க் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது 2 வண்டிக்கும். இதில் 0.5 தான் கம்மி. அது 24 டார்க் தருது, இது 23.5 தருது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து WP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து WP மோனோஷாக் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்குமே. அந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா WP ஏபெக்ஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 43 mm அப்சைடு டவுன் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 37 mm அப்சைடு ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்சைடு USD ஃபோக்ஸ். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டாமினார்லையும். வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் டு சேம் தான். ஃப்ரண்ட் வந்து 110/80 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னா 150/60. அண்ட் டாமினார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் கம்பேர்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 100/80 அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 130/70 யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 17 inch வீல் சைஸ் தான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மூணுமே MRF டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MRF Rev C1 இதுவும் MRF Rev C1. அண்ட் இது பார்த்தீங்கன்னா MRF யூரோ கிரிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியில் பாரத் மிரர்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மிரர்ஸ் எப்பயும் போல தான் எல்லாமே ஒரே மாடல் தான் வருது. 390 200 எல்லாத்துலையும் இதே டைப் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாமினார் 400 வரும், அதே அலுமினியம் இதுதான் சப்போர்ட் உள்ள சைட் மிரர்ஸ் தான் வருது. அண்ட் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லும் போது இதுதான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும் லாங் ட்ரைவ்ஸ்க்கு, பில்லியனருக்கும் சரி ரைடர்ஸ்க்கும் சரி. அண்டு இது வந்து கஃபேஸர் சொன்னால் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நல்லாயிருக்கும் ஜாலியாக ஓட்டுறதுக்கு. அண்ட் ஹைவேஸுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியனருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் வருமானு சொல்ல முடியாது. ரைடர்ஸ் கூட ஓகே, தனியாக போகும்போது அவங்களுக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகாது கேப் விட்டு ஓட்டினா. அண்ட் இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல வண்டின்னு தான் சொல்ல முடியும் லாங் ட்ரைவ்ஸ்க்கு.
ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் வந்து ஸ்டெப் அப் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லியன் இருக்கிற அளவுக்கு லென்த்தியான சீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூப்பர் ஸ்போர்ட் இல்லை, இது நேக்கட் டைப்னால உங்களுக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே ஏதாச்சும் ஜாலியாக போய்க்கலாம் நீங்கள். அண்ட் இப்போ வந்து 3 வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம். ஃபஸ்ட்டு டாமினா இது பார்த்தீங்கன்னா ட்வின் பேரல் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டாமினா வந்து KTM டைப் தான் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பேரல் யூஸ் பண்ணிக்கிறதுனால சவுண்ட் அதிகமாக வருது. KTM டைப்லேயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது இது லவுட்னஸ்ஸு ட்வின் பேரல்னால. அண்ட் இது ரெண்டுக்கும் வந்து சிமிலர் தான், அப்படியே தான், ஒரே மாதிரி தான் இது ரெண்டுமே. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் நோட்டிஃபை ஆகாது. ஓகே கைஸ், நம்ம வந்து டியூக் 250 ஓட்டி பார்ப்போம். டாமினா அது ஓட்டியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் இது வண்டி ஓட்டுறதுக்கு. டாமினா 250 நம்ம KTM டியூக் 250 ஓட்டுவோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் ஆகட்டும், பவர் வந்து வேறு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுது. KTMனா KTM தான். அந்த வண்டியோட ட்ரேனிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாமினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேனிங் ரேடியஸ் வந்து கம்மியாக தருது. இந்த வண்டி ட்ரேனிங் ரேடியஸ் அதிகமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா திருப்பா வளைக்க அப்படின்னு பார்ப்போம். ட்ரேனிங் ரேடியஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது காய்ஸ். வளைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டி. டாமினாவுக்கும் விட்பிலியன் 250 கம்பேர் பண்ணும்போது டியூக் 250 ட்ரெயினிங் ரேடியஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா விட்பிலியன் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிட்டோட ஹேண்டில் பார் போட்டிருப்பாங்க, சூப்பர் ஸ்போர்ட் ஹேண்டில் பார். அதனால் உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். டாமினா வந்து ட்ரெயினிங் ரேடியஸ் கம்மி, வண்டியில் பார்த்துப்போம் ஆல்ரெடி. அண்ட் கேட்டனாலே பிக்கப்னு உங்களுக்கு தெரியும், சொன்ன மாதிரி தான் வண்டியோட பிக்கப் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் டாமினா வந்து இதுக்கு ஈக்குவலான டார்க் வந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் வண்டி வெயிட் அதிகமாக இருந்தாலும் 180 kgங்கிறதுனால வந்து அந்த டார்க் தர முடியல டாமினாவால். அஸ்கோனாவும் டியூக் 250 சேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளிட் ரிலீஸ் டைப் சேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாமினா 250 வந்து பீம் பெரிமீட்டர் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூக் 390 BS6 எடிஷனை பார்ப்போம். அதோட ஃபுல் டீடைல்ஸ் ரிவ்யூ எல்லாமே பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டுக்காங்க. நம்ம ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த 3 வண்டியில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ரிவ்யூஸையும் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பைக் ரிவ்யூஸ் vlogs ஏதாச்சும் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியோட ரிவ்யூவோடு நாங்கள் வருவோம். அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.